மித்ரா. பாரதி, உன்னதான் எங்கடா ரொம்ப நேரமா ஆளையே காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த ஆளுங்களாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு முகூர்த்த கால் நட்டு நாளைக்கு பூஜை பண்ண போறாங்க. நாளைக்கு ரிசப்ஷன். நாளைக்கு காலையில எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம். மண்டபத்துல எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. நீ ஏதோ ஆதாரத்தெல்லாம் கொடுத்து நான் தப்பானவன்னு ப்ரூவ் பண்ண போறதா பாட்டி கிட்ட சவால்லாம் விட்டல. எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் உன்கிட்ட எந்த ஆதாரமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாரும் முன்னாடியும் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு உன் பொட்டியை தூக்கிட்டு நடை கட்டுற வழிய பாரு. யாராவது எங்க வீட்டுக்குள்ள வந்து முகூர்த்த கால ஸ்பீக்கர் கட்டுறது மைக்கே இவ்வளவு தூரம் கேக்குது. ஐயோ மேடம், சாரி மேடம். அது வந்து பையன் முகூர்த்த கால்னு தெரியாம மேலே ஏறி ஸ்பீக்கரை கட்டிட்டான். நான் கூட கேட்டேன் மேடம், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனாலதான் கட்டணும்னு சொல்றான். என்ன சொல்றது? யோ, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? கல்யாணத்துக்கு வச்சிருக்கிற முகூர்த்த கால்ல இப்படி ஸ்பீக்கரை கட்டி வச்சிருக்க. மன்னிச்சிருங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச உடனே நான் கட்டிடுறேன். இல்லப்பா, என்னைய அடிச்சிட்டியா? ஹலோ மேடம், என்ன பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிறீங்க? ஏய், நீ பண்ற காரியத்துக்கு உன்னை அப்படியே அடிக்காம என்ன பண்ண சொல்ற? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? மரியாதையா இத உடனே கழட்டிட்டு இங்க இருந்து போயிருங்க. எனக்கு நாளைக்கு கல்யாணம். அதுக்குள்ள இப்படி ஏதோ அவசகுணம் மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆளுங்கட்சி மேலே கை வச்சுட்டல. இரு, இந்த ஸ்பீக்கரை நீ எப்படி காட்டுறன்னு நான் பார்க்குறேன். மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காட்ட முடியும். என்ன பண்ணுவ? ஹலோ, மைக் டெஸ்டிங். தலைவரை நல்லா கேக்குதா? இந்த வீட்டில் நடக்க போற கல்யாணம் நடக்கவே நடக்காது. முகூர்த்த காலில் ஸ்பீக்கர் கட்டி விட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன அடிச்சிட்டா, இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. தலைவரே, ஸ்பீக்கர்ல நல்லா சத்தம் வருதா? கேக்குதா? நல்லா கேட்க பாத்துட்டாரு. தலைவரே, இந்த கல்யாணம் நடக்காது தலைவரே. யோ, என்ன விளையாடுறீங்களா? ஒழுங்கு மரியாதையா பந்தக்கால்ல கட்டி இருக்கிற இந்த ஸ்பீக்கரை கழட்டிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. போறோம். ஏய் மித்ரா, இப்ப எதுக்கு நீ அந்த ஆள் அவசரப்பட்டு அடிச்ச? கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தா அவனே அதை கழட்டிட்டு போயிருப்பான். அதுக்குள்ள தேவையில்லாம அவன் மேல கைய வச்சு இப்ப பாரு தேவையில்லாத பிரச்சனை. அவன் கோவத்துல, அதுவும் போதையில கையில மைக்க வச்சுக்கிட்டு ஊர் புற கேக்குற மாதிரி கல்யாணம் நடக்காதுன்னு பல தடவை சொல்லிட்டு போறான். ஐயோ, எல்லாம் தலை எழுத்து. ஏந்து அப்படி நடக்குதோ தெரியல. தலங்க. வாங்க பாட்டி. மித்ரா, வா வா, வந்து கழட்டு வாங்க. வா. கட்சிக்காரன் மேலேயே கை வச்சுட்டல. இரு, இந்த ஸ்பீக்கரை நீ எப்படி கேட்டுறன்னு பாக்குறேன். ஆங்காங்கே மக்களிடம் நேரடியாக சென்று குறைகளை கேட்டறிந்து வருகிறோம். ஏய் மீனா, என்னடி இந்த வீட்ல எல்லாமே வித்தியாசமா நடக்குது? மித்ரா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இப்படி பண்ணி வச்சிருக்கா. என்னத்த சொல்றது? என்ன இவ? மீனா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இத கொண்டு வரேன் பாட்டி. ஒரு சிலர் கட்சிக்காரர் என்று கூட பார்க்காமல் மரியாதை இன்றி நடந்து கொள்கிறார்கள். அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். சுதாகர், இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே கத்திக்கிட்டு இருப்பாங்க? என்ன பண்றது பாட்டி, எல்லாம் நம்ம நேரம். இந்த மித்ரா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா பவானி சொன்ன மாதிரி அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது அந்த ஸ்பீக்கரை கலட்ட வச்சிருக்கலாம். இவதான் அவசரப்பட்டு அடிச்சிட்டா. அதனாலதான் அவன் அரசியல்வாதின்னு காமிச்சிட்டு போயிட்டான். உனக்கு ஏன் மித்ரா இவ்வளவு கோபம் வருது? நீ ஒருத்தி பண்ண தப்புக்கு எல்லாரும் உட்காந்து கஷ்டப்பட வேண்டியிருக்குமா? என்ன கத்திக்கிட்டு இருக்காங்க பாரு. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். பாட்டி, அங்க கூட்டம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. சுதாகர், நீ போய்
அவனுங்க கிட்ட ஸ்பீக்கரை கழட்ட சொல்லி சொல்லுப்பா. சரி பாட்டி, இதோ போ. சரி சீக்கிரம் போ. ஷ்பா. அப்பாடா, இப்பவாது முடிச்சானுங்களே. யார் அது புதுசா இருக்கு? ஒருவேளை கல்யாண மாப்பிள்ளைய மாத்திட்டாங்களோ? கரெக்டா கெஸ் பண்ணீங்கம்மா. மாப்பிள்ளையே தான். அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். டேய், நீ என்னடா சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற? சொல்லிட்டு வந்தா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சிருக்குமாமா. சொல்லாம இந்த மாதிரி வந்து நிக்கிறதுல தான் ஒரு தனி கிக்கே இருக்கு. பவானி, யார் இந்த தம்பி? உனக்கு தெரியுமா? பாட்டி, இது என்னோட பையன் ஆனந்த். யூஎஸ்ல இருந்து வந்திருக்கான். வணக்கம் பாட்டி. ஆஹா, ஆ. ஓ, ஆ, ஆனந்த், வா உள்ள போய் பேசிக்கலாம். ஆ, ஆ, சரிம்மா, போலாம். தம்பி, நீங்க உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ தான் மித்ரா, உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறவ. ஹாய். ஃபைன், தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங். நாளைக்கு மறுநாள் கல்யாணம். மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு ரெண்டுமே இந்த வீட்ல இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காகத்தான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன். அட, என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? நீங்க கவலையே படாதீங்க. இந்த கல்யாணம் சூப்பரா, நீங்க நினைக்காததை விட வேற மாதிரி நடக்கும். ஆ